சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. வணக்கம் மக்களே, இன்றைக்கி வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரி என்ன செய்ய போகிறோன்னா, சூடான மழைக்கு இதமாக ஆனியன் போண்டா செய்ய போகிறோங்க. இந்த ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாருங்க மக்களே, மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்குங்க. மழை காலங்களில் நல்லா சூடாக பஜ்ஜி போண்டா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தம்பியில் கேட்டுருந்தாங்க, அதனால் ஆனியன் போண்டா செய்யலான்னு இருக்குங்க. பாருங்கள், ஆனியன் நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி பிசைகிறதுன்னு எதை மிக்ஸ் பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மைதா மாவு சேர்த்துக்கலாம், கடல மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க, பொடியை நறுக்கின பச்சை மிளகாய், கலருக்காக வெறுமிளகாய் சேர்த்துக்கலாம், தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. தம்பி விக்ரம் சொல்லுங்கண்ணா. எல்லா மசாலாவும் போட்டாச்சு. ஃபைனலாக ஒரு குண்டால போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமா? பண்ணிக்கலாண்ணா. போண்டா நல்லா புஸ் புஸ்ன்னு வர சோடா மாவு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் மக்களே, தண்ணி போடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது தண்ணி போடாமல் பிசையணும். பாருங்க மக்கள், நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம். அப்போ தான் அந்த ஆனியனில் நல்லா மசாலா இறங்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நல்லா உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட போகிறோம். நல்லா அழுத்தி பிசையக்கூடாதுங்க. இது அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும்.
போண்டா ரெடி. தம்பி விக்ரம் சாப்பிட்டு பார்த்துடலாமா? டேஸ்ட் பார்த்துலாம். தம்பி அண்ணா சூடான போண்டா, ஆனியன் போண்டா பாருங்கள், வேறு லெவலுக்கு அப்படியே ஆவி பறக்குது பாருங்கள். ஆஹா, ஓஹோ, ஆஹா, அப்படியே கை பற்றிடுப்பா. நம்ம ரூலில் வந்துடுதுண்ணா. செம்ம டேஸ்ட் இருக்குது. ரோட்டு கடையிலாம் பார்த்தீங்கன்னா மாவு நிறையா விட்டு அந்த மாவாக தருவாங்க. வெறும் அந்த ஆனியனே போட்டு மாவு கம்மி பண்ணி ஃப்ளேவரை தூக்கி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. எப்படி இருக்குது? அருமையான போண்டா, எங்கும் கிடைக்காத போண்டா. இது வந்து சுவைத்து பாருங்கள். போண்டா சூப்பராக மொறுவலாக தாறு மரம் வந்துடுது. நானே 3 போண்டா சாப்பிட்டேன். சாப்பிட்டு இன்னும் சாப்பிடலாம் போல இருக்குது. மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.